ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரையில் மீன் குடல் போட்டு எப்படி செய்யறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மத்தி மீனில் உள்ள செனை பாலை அப்படின்னு சொல்கிறது தான். இதில் கொஞ்சமாக வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கீரைக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டு கூட செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன். அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அதாவது பொரிஞ்சு வரணும். இப்போ சனையுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை ஒரு தடவை மட்டும் அலசி அதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் கொலகொலப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசியுமே நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லாவே இதையும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் ஆற வச்சுருக்க அரிசி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து அரிசியை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவுமே தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்குனீங்கன்னா நல்லாவே கீரை வெந்து